சிறுவர்கள் போல வேலை செய்கிறதுக்கும் முகம் இருப்பதற்கும் இந்த வேப்பிலை ரொம்ப முக்கியமானது. இது எங்கே வேணாலும் கிடைக்கிறது. நமக்கு வந்து வெளியில் போனால் எங்கேயும் மரம் இருக்கும். ஆனால் அந்த மரத்தை அழிக்காமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். எங்கே வேப்ப மரத்தை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கவுன்சிலிங் பண்ணி வேப்ப மரம் பொக்கிஷம், இவ்வளோ பொக்கிஷம்லாம் நம்ம பக்கத்தில் இருந்ததை நம்ம எல்லாம் அறியாமல் இருந்திருக்கோம். அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டு வாசல்லாம் கீழே வேப்பங்கொட்டையெல்லாம் விழும், வேப்பம்பூவெல்லாம் விழும். அதெல்லாம் எனக்கு வந்து அப்போ அறியாமை. இப்போ அறிஞ்சு இருக்கிறப்ப ஃப்ளாட்ஸில் இருக்கோம். அதுதான் கொடுமை. இருந்தாலும் வேப்ப மரத்தை பாதுகாப்போம். வேப்ப மரம்ங்கிறது சக்தி வடிவம். அதனால தான் அது சக்திகளுக்கு கருமாரிக்கெல்லாம் நாகாத்தம்மன், கருமாரியம்மன், வெக்காளியம்மன், உக்ரகாளியம்மன் எல்லா அம்மனுக்கும் அந்த வேப்பிலையை கொண்டு போய் சாத்துறாங்க. கூழ் போடும்போது கூழில் எல்லாம் வச்சு வேண்டிப்பாங்க. ஓம் சக்தி, அதுதான் மக்கள் சக்தி. ஓம் சக்தி. மக்கள் சக்தியாக வேண்டுமென்றால் வேப்பிலை என்ற சக்தியை பாதுகாத்து உங்கள் உடலுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. நம்ம இந்த மக்கள் சக்தி சேனலுக்கு அனைவரும் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த மக்கள் சக்தி சேனலில் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம். கடனில்லா தமிழ்நாடு அமையணும். கடனில்லா தமிழ்நாடு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு கடனில்லா தமிழ்நாடை சீக்கிரம் நம்ம பெற வேண்டும். அதற்கு வழியே இந்த புது சிஎம் வகுக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும்னு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இன்றைய மக்கள் சக்தி சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன். முன்னாடி உங்களுடைய உடல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது பிராணமுத்திரை, இதற்கு பெயர் பிராணமுத்திரை. ஓகேயா? இது ஒரு மருத்துவர் சொல்லி நல்ல பலன் தருகிறது. இதற்கு பெயர் பிராணமுத்திரை. வெறுமனே இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரலில் சேர்த்துட்டு இந்த மற்ற 3 விரலை இப்படி குமிச்சுக்கணும். இதை காலையில் ஒரு 24 நிமிஷம், மதியம் 24 நிமிஷம், மொத்தமாக 48 நிமிஷம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறந்தது. உடலுக்கு அவ்வளவு நல்லது. இப்படி வச்சு மடியில் இப்படி வச்சுக்கோங்க. இது பெயர் பிராணமுத்திரை. இது சிறப்பான முத்திரை. உடல் நலம் பெற்று வாழ வேண்டும் மக்கள் சக்தி நேயர்கள்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதம் என்ன மாதம்? ஆடி மாதம். ஆடி மாதம்னோடனே நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். ஆடி மாதம் காத்தடிக்க வாடி புல்ல சேத்தனைக்க அப்படின்னு பாயம்புலியில் ரஜினி மஜாவாக பாடுவார். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதாவது ஆடி மாதத்தில் அப்படி ஒரு ரொம்ப காற்று இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அப்போ வந்து ஒரு அணைப்பு தேவைப்படுகிறதுங்கிற மாதிரி பாட்டு. ஆனால் நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடில் ஆடி மாதத்தில் வந்து தம்பதியர்களை பிரித்து வைப்பார்கள். அப்போ தான் வந்து தம்பதியர் அப்போ வந்து சேர்த்து அணைக்கக்கூடாது, சேரக்கூடாதுங்கிறதுக்காக பிரிப்பாங்க. ஏன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது, இப்போ வெயில் மாதங்கிறதுனால. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இப்போ ஆடி மாதம், இந்த மாதம் ஆடி, இந்த ஆடி மாதத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த மக்கள் சக்தி சேனல் வந்து சக்தியை பற்றி சொல்ல போகிறது. அதாவது நம்ம எல்லாம் பேசுகிறோம், அரசியல்லாம் பேசுகிறோம், உடல் நலத்தையும் பேசணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சக்தியை பற்றி பேச போகிறது. உடலுக்கு சக்தி தருவது என்ன? சக்தின்னா என்ன? சாதாரணமாக சக்தின்னாக்க நம்ம வந்து தெய்வ வடிவத்தில் பெண் சுவாமிகளை சொல்லுவோம். கருமாரியம்மன், நாகாத்தம்மன், உக்ரகாளியம்மன், வெக்காளியம்மன் எல்லாம் சக்தியின் உருவம். பார்வதி, இவர்கள்லாம் சக்தியின் உருவம். இவர்கள் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப நமக்கு இன்னொன்று ஞாபகம் வருது என்னன்னாக்க, வேப்பிலை 1000 மடங்கு சக்தி கொண்டது, 1000 மடங்கு பவர் கொண்டது வேப்பிலை. இந்த வேப்பிலையை பற்றி என்னடா அது வேப்பிலையை பற்றி போய் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த வேப்பிலை தான் வந்து மிக சக்தி நம் உடம்புக்கு எப்படி சேர்த்துண்டா மிகுந்த சக்தி கொடுக்கறதுங்கிறத இப்போ மக்கள் சக்தி உங்களுக்கு விவரிக்க போகிறது. ஆடி மாதம் சிறப்பே வந்து நமக்கு வந்து என்ன,
வேப்பிலை எப்படிங்கிறீங்கன்னா ஆடி மாதத்துலலாம் நிறைய இந்த காற்றடிக்கிறது ஈரப்பதம் வர்றது நிறைய தொற்று நோய்கள் வரும், அம்மையெல்லாம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாசல்லாம் வேப்பிலை கட்டியிருப்பாங்க, கோயிலெல்லாம் வேப்பிலை இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணலாம். ஆடி மாதம் எப்போவுமே வேப்பிலை வந்து நமக்கு சக்தி தரக்கூடியது. இந்த வேப்பிலையே பேட்டன் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க நாடுகள். அது எந்த நாடுன்னு நான் பார்த்து அப்புறம் சொல்கிறேன். பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டு வேப்பிலை மரத்தை பேட்டன் ரைட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வேப்பிலைங்கிறது மரத்துலேருந்து வர அந்த இலை, அந்த இலை நமக்கு வந்து எப்படி உடல் சக்தியை தருதுங்கிறத பார்க்கலாம். அதாவது வெப்பம் குளிர்ச்சின்னு 2 விதமாக நம்மளுடைய காலம் கழிகிறது. அதாவது அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயணம்னா வெப்பம் வருது, தட்சிணாயனம்னா குளிர்ச்சி. ஆடி மாதத்துல தான் இந்த கேரளாலெல்லாம் கற்கடக கஞ்சின்னு கொடுப்பாங்க. கேரளாவில் ஆடி மாதத்தில் கற்கடக கஞ்சி, இந்த கஞ்சிக்கு பல பேர் இது பண்ணிப்பாங்க, போட்டி போட்டு அதை குடிப்பாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குமா. அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்து கூட நம்ம இது பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஆனால் அதுக்கு மேலே புகழ் வாய்ந்தது இங்கே கூழ். இங்கே கூழ்னு பண்ணுவாங்க பாருங்கள் கோயிலெல்லாம். ஆடி மாதத்தில் அந்த கூழை குடித்தா எடாடாடாடா அவ்வளோ ஒரு சக்தி நமக்கு வரும். கூழ் ஆடி மாதத்தில் கூழ் பண்ணுறது. அப்புறம் பெரும் இது வந்து ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த காற்றில் உள்ள பதம், ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதம், அப்புறம் ஈக்கள் நிறையா வரும், ஈக்கள்லாம் வரும், தொற்று நோய்கள் வரும், அம்மை, சளி, அப்புறம் என்ன இருமல், இது மாதிரிலாம் ஆடி மாதத்தில் இந்த தொற்று நோய்கள்னால வர்றது. இது வந்து இன்னும் சொல்ல போனால் என்னென்னலாம் நோய்கள் இருக்கோ அந்த நோய்கள்லாம் வரும் மாதம் ஆடி மாதம் தான். இப்போ வந்து இந்த ஆடி மாதத்தில் இன்னொன்று நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு, பிரபலமானது வேம்பு மரம். வேம்பு மரம்னா என்ன, வேப்பிலை மரம். வேப்பிலையில் உள்ள சக்தி மாதிரி எந்த சக்தியும் கிடையாது. கோயில் அத்தனையிலையும் நீங்கள் வேப்பிலையை பார்க்கலாம். வேப்பிலை மரம் ஸ்தலம் விருட்சமாக கொண்ட நிறையா கோயில்கள், அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது. வேப்பிலை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டிருப்பாங்க. அந்த அதே மாதிரி வேப்பிலை மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. வேப்பிலை மரம்லாம் வந்து அதுக்கு ஒரு அதை பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் அதை அம்மனாக பாவித்து அதில் புடவையை கட்டி மஞ்சளை பூசி விட்டுருவாங்க, பயந்துட்டாவது வெட்டாமல் இருப்பாங்களேன்னு. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்மளுடைய மூதாதைகளோட அந்த டாக்டிஸு. வேப்ப மரத்தை வந்து சித்தர்கள் ரொம்ப கொண்டாடினார்கள். சித்தர்களுக்கெல்லாம் வேப்ப மரம்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவர்களுக்கு அதோட அந்த மருத்துவ பயன்கள் ரொம்ப தெரியும். இந்த வேப்பிலை மரம் ஒன்றும் இல்லைங்க, வறட்சியில் கூட அது நல்லா வளருங்க. தண்ணியெலாம் ரொம்ப இழுக்காது, சுலபமாக வேகமாக வறட்சியில் கூட வளரக்கூடிய ஒரு உறுப்பில் அனைத்தும், அந்த வேம்பு மரத்திலோட உறுப்பில் அனைத்தும் உபயோகமானது. ஒன்று 2 கூட உபயோகம் இல்லாதது இல்லை. வேப்ப இலை, வேப்பங்குச்சி, அந்த வேப்பங்குச்சியால் தான் நம்ம பல்லெல்லாம் விளக்குவோம். அப்போ வந்து நமக்கு உள்ள அந்த குடல் புழுக்கள்லாம் செத்து போகும்பாங்க. இதோட வந்துடும், மலத்தோட வந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ வேப்பிலையில் நிறைய பயன்கள் இருக்குது. எனக்கு நான் கலெக்ட் பண்ணி ஒரு சிறந்த டாக்டர் சொன்ன 10 பயன்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வேப்ப இலைங்கிறது வந்து காயக்கல்பம். காயக்கல்பம்னு ரொம்ப இந்த தங்கத்திலெல்லாம் பண்ணதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க இல்லை, அது அவசியமே இல்லை. வேப்ப இலையே உங்களுக்கு காயக்கல்பம். அது ஒரு ஆன்டி ஏஜிங் சிஸ்டமானது. அதாவது வயதானவர்கள் நம்மளெல்லாம் இளைஞர்களாக மாற்றுவது ஆராய்ச்சியில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேப்பிலையை எப்படி சாப்பிடணும், அந்த இளைஞர்களாக மாற்ற, அந்த ஆன்டி ஏஜிங்க்கு நம்ம வயதானவர்கள் இளமை தோற்றமாக இருக்கிறதுக்கு அந்த வேப்பிலையை எப்படி சாப்பிடணும்னா, ஒரு 3 இலை
அதை நல்லா பொடிச்சு கொஞ்சம் அப்படி தண்ணியை சேர்த்துட்டு சின்ன உருண்டையாக உளுந்து உருண்டையாக ஆக்கிட்டு வாரத்தில் 3 நாள் மட்டும், டெய்லி சாப்பிடக்கூடாது, வாரத்தில் 3 நாள் மட்டும் அப்படி வாயில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி குடிச்சிடணும். அதோட பயன் இளமையாக இருக்க நமக்கு உதவும். வயிற்றில் உள்ள பூச்சிகள், கெட்ட பூச்சிகள்லாம் வெளியேற்றிவிடும். மலத்தை சீக்கிரமாக வெளியேற்றிவிடும். மலத்தில் வரும் துர்நாற்றங்கள்லாம் நீங்கும். வாயில் உள்ள துர்நாற்றங்கள்லாம் போகும். நமக்கு வாயில் துர்நாற்றம் அடைஞ்சாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடுறது இல்லையா? வாய் துர்நாற்றங்கள்லாம் போக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும். 2வது, அந்த காலத்துலலாம் பாருங்கள், நான்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் திருச்சியில் இருக்கும்போது சொந்த வீட்டிலலாம் வாசலில் பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் வீட்டில் இருக்கும். முக்கியமாக எங்கள் வீட்டில் தான் பெருசாக நல்ல வேப்ப மரம் இருக்கும். நீங்கள் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், வாசலில் பெரிய வேப்ப மரம் இருக்கும். அது ரொம்ப பெரிய ஏர் பியூரிஃபையர். இப்போல்லாம் ஏர் பியூரிஃபையருக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் மிஷினை மாட்டுறாங்களே, தேவையே இல்லைங்க. ஏர் பியூரிஃபையருக்கு வாசலில் நல்ல ஒரு வேப்ப மரத்தை வளர்த்தா போகிறோம். இப்போ ஃப்ளாட்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. எங்கே வாசல்னாக்கா ஃப்ளாட்ஸ் வாசலில் ஏதான ஒரு வேப்ப மரத்தை வையுங்களேன். அவ்வளோ ஒரு ஏர் பியூரிஃபையர். அதாவது அந்த வேப்பிலையை வாசலில் வச்சா அந்த வேப்பிலை மரம் வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை அவ்வளவு நல்ல காற்றாக அமைக்கும். சூழல்லாம் வந்து நல்ல நல்ல சூழல் ஏற்படும். அந்த காலத்தில் நிறையா வேப்பிலையை மொட்டை மாடியில் அப்படியே காய போட்டு அங்கே போய் படுத்துப்பாங்க, உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த காற்றுல அந்த சுவாசங்கள் நம்ம உடல்நிலையை சரியாக்கும். வேப்ப மரம் அவ்வளோ ஒரு பயனுள்ளது. எங்கே வேப்ப மரத்தை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுங்க, போய் கட்டிக்கங்க. வேப்ப மரத்தை வெட்டவே வெட்டாதீங்க. இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் நிறைய தோல் நோய் வருது இல்லையா? இந்த தோல் நோய்க்கெல்லாம் இந்த வேப்பிலையை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சூர்ணத்தை சின்னதாக உளுத்தம்பருப்பு அளவு வச்சுட்டு அதை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடணும். அதெல்லாம் இந்த தோல் நோய், ஜென்சி கிட்ஸுக்கு வர தோல் நோய், அரிப்பு, எல்லாமே தோலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சூரணம் நம்மளை காப்பாற்றி அந்த தோல் நோய் வராமல் தடுக்கும். அப்புறம் இந்த ஆஸ்மாக்கு வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுவோம். இன்ஹேலர்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து போய் இதுக்கு அடியில், வேப்ப மரத்துக்கு அடியில் போய் உட்காண்டானா இன்ஹேலர் தேவையில்லை. உடம்பு அரிப்பை எல்லாம் குறைக்கும். இந்த சூர்ணத்தை சாப்பிட்டா சொல்கிறேன். அதாவது ஒரு 3-4 இலையை வந்து நல்லா பொடிச்சு அதை நல்லா உருட்டி சூர்ணமாக்கி, சின்னதாக உளுத்தம்பருப்பு அளவு சூர்ணமாக்கி வாயில் போட்டு தண்ணியை குடிங்க. அது ஆஸ்மா நோயை கட்டுப்படுத்துறது, உடம்பு அரிப்பை கட்டுப்படுத்துறது, மற்ற எந்த பக்க விளைவுகளையும் கட்டுப்படுத்துறது. இந்த மாதிரி தோல் நோய்க்கு பிரச்சனை உள்ளவங்கள்லாம் இதை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக அது பயன் தரக்கூடியது பற்கள் சொத்தைக்கு. இப்போல்லாம் சொத்தைங்கிறத ரொம்பவே கேள்விப்படுறோம். பற்கள்லாம் சொத்தைனாலே டாக்டர் டபால்னு எடுத்துடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அந்த பற்கள் சொத்தைக்கு இந்த வேப்பங்குச்சியால் பல்ல தேய்க்கிறது, அப்புறம் அந்த வேப்பம் பொடி பண்ணி, வேப்ப இலையை நல்லா பொடி பண்ணி, காய வச்சு பொடி பண்ணி பல் பொடியோடு சேர்த்து அதை தேய்ச்சோன்னா சொல்ல முடியாத பலன்கள். அதாவது அந்த காயக்கல்பமாகவும் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், குடல் புழுக்களும் போகும், பல் சொத்தையும் போகும், பல்லுக்கும் நல்ல என்ன சொல்கிறது, வேப்பம் இலை வேப்பம் பொடியை வச்சு தேய்ச்சதுனால பல்லும் நல்ல உறுதியாக, எகர் பல்லெல்லாம் உறுதியாக இருக்கும். முக்கியமாக வாய் துர்நாற்றம் காலியாகும். இதெல்லாம் வந்து அனைத்து பிரச்சனையும் சரியாகிறது இந்த வேப்பிலை இதுங்க. அப்புறம் இந்த தலையில் இந்த புழுவெட்டெல்லாம் வந்து சில பேருக்கு அந்த முடி அங்கங்கே வழுக்கையாக இருக்கும், புழுவெட்டும்பாங்க. உடம்புல ஒருத்தருக்கு வந்து அது என்ன புருவமே இல்லாமல் இருந்தது. அந்த புழுவெட்டில் தலையில் கொஞ்சம் கொஞ்சம் முடி போய் புருவம் இல்லாமல், காலை எங்கெல்லாம் முடி வேணுமோ அங்கெல்லாம் வந்து இந்த வேப்பிலையை நல்லா அரைச்சி ஹெட் பேக்காக போட்டுருங்க. இங்கேனாக்கா இங்கே பேக்கு, ஹெட் பேக்கு இது போட்டுட்டோன்னா முடி கண்டிப்பாக வளரும், பொடுகு இதெல்லாம் போயிடுமா. அவ்வளோ ஒரு இது. இந்த வேப்பிலை பொடியே என்ன சொல்கிறாங்கன்னா,
வேப்பிலை பொடியை கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு, வேப்பிலை இலையை நல்லா காய வச்சு அதை பொடியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம், இந்த சாதத்தில் கொஞ்சோண்டு அந்த வேப்பிலை பொடியை போட்டு பிசைஞ்சு, கொஞ்சம் சுடுற சாத்தில் போட்டு பிசைஞ்சு அதில் நெய் ஊற்றி அதை அப்படியே உருட்டி இப்படி வாயில் போட்டு லபக்குன்னு சாப்பிட்றது, முழுங்கிறது, இல்லை கடித்து சாப்பிட்றது, இல்லை தண்ணி ஊற்றி இது பண்ணிடணும். ஏன்னா கசக்கும் இல்லை, அந்த கசப்பு பொறுக்காதவங்க இல்லைன்னா பொறுமையாக கடித்து சாப்பிட்லாம். அப்படிலாம் பண்ணால் இப்போ சத்தான சாப்பாடு சாப்பிட்டும் சத்து இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த குறைபாடை அது நீக்குமா. சாப்பாடுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டா சத்தான சாப்பாடு சாப்பிட்டும் நம்ம சத்து இல்லாமல் இருக்கும் குறைபாட்டை நீக்குமா. நல்ல சத்து இல்லாதவர்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும். குடல் புழுக்கள் வெளியில் வந்துடும். பித்தம் குறையும். பித்தம் குறைஞ்சு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல எங்கேயுமே ஆறாத புண்கள் இருந்தால், இந்த வெரிகோசின்ஸ் அந்த சக்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஆறாத புண்ணு காலில் உடம்புலன்னு வர இடத்துல அது சரியாகுமா. இதுதாங்க வேப்பிலையோட பயன்கள். இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்லணும். குறுகிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வேப்பிலை பயன்கள். இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வேப்பிலை மரம் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை அழிக்காமல் அதை பாதுகாருங்கள், அதை கட்டி பிடியுங்கள், அதனிடம் நின்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் கீழ் நின்று ஒரு 5 நிமிடம் நில்லுங்க. நம்ம உடம்புல உள்ள சுவாச பிரச்சனையெல்லாம் போகும். அந்த இலையை கொஞ்சம் பிச்சு சாப்பிடுங்க. இதாக சாப்பிட முடியலன்னா எப்பவும் டெய்லி அதை பொடி பண்ணி டெய்லி கொஞ்சம் சாத்தில், ஏன்னா அந்த கசப்பு நம்மளால் சாப்பிட முடியாதமையாக இருக்கும், கொஞ்சம் சாத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு அவ்வளோ இதாக இருக்கும், முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆன்டி ஏஜிங், முக்கியமாக முதியவர்கள்லாம் சிறுவர்கள் போல் வேலை செய்கிறதுக்கும் முகம் இருப்பதற்கும் இந்த வேப்பிலை ரொம்ப முக்கியமானது. இது எங்கே வேணாலும் கிடைக்கிறது. நமக்கு வெளியில் போனால் எங்கேயும் மரம் இருக்கும். ஆனால் அந்த மரத்தை அழிக்காமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். எங்கே வேப்ப மரத்தை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கவுன்சிலிங் பண்ணி, வேப்ப மரம் பொக்கிஷம், இவ்வளோ பொக்கிஷம்லாம் நம்ம பக்கத்தில் இருந்ததை நம்ம எல்லாம் அறியாமல் இருந்திருக்கோம். அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டு வாசல்லாம் கீழே வேப்பங்கொட்டையெல்லாம் விழுவும், வேப்பம்பூவெல்லாம் விழுவும். அதெல்லாம் எனக்கு அப்போ அறியாமை. இப்போ அறிஞ்சு இருக்கிறப்ப ஃப்ளாட்ஸில் இருக்கும். அதுதான் கொடுமை. இருந்தாலும் வேப்ப மரத்தை பாதுகாப்போம். வேப்ப மரம்ங்கிறது சக்தி வடிவம். அதனால தான் அது சக்திகளுக்கு, கருமாரிக்கெல்லாம் நாகாத்தம்மன், கருமாரியம்மன், வெக்காளியம்மன், உக்ரகாளியம்மன் எல்லா அம்மனுக்கும் அந்த வேப்பிலையை கொண்டு போய் சாத்துறாங்க. கூழ் போடும்போது கூழில் எல்லாம் வச்சு வேண்டிப்பாங்க. ஓம் சக்தி, அதுதான் மக்கள் சக்தி. ஓம் சக்தி. மக்கள் சக்தியாக வேண்டுமென்றால் வேப்பிலை என்ற சக்தியை பாதுகாத்து உங்கள் உடலுக்கு சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.